ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் தேர்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்ட் லெசன் வந்து இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் மோஷன். ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டாவது பாடத்தில் பொருளுடைய இயக்கங்கள் பற்றி நம்ம தெளிவாக படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த நேர்கோட்டு இயக்கம், அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பரிமாண இயக்கம், இரு பரிமாண இயக்கம், ஒன் டைமென்ஷனல் மோஷன் ஆஸ் வெல் அஸ் 2 டைமென்ஷனல் மோஷன். அதே போல் வட்ட இயக்கம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இயக்கத்தை பற்றி விவரிப்பதற்கு நமக்கு தேவைப்பட்டது இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட் லைன் மோஷன்லேருந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்லேருந்து சர்க்குலர் மோஷன் வரைக்கும் எரிபொருளுடைய இயக்கம், அது மேலிருந்து கீழே வந்ததாக இருக்கட்டும் அல்லது கிடைத்தளத்தில் எரியப்பட்ட பொருளாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இயக்க சமன்பாடுகளுடைய உதவியால் தான் அந்த பொருள்களுடைய இயக்கத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து விசை அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து நம்ம மேக்சிமம் பயன்படுத்தியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் அந்த பொருளுடைய இயக்கத்திற்கு விசை தேவைப்படுகிறது அல்லது விசையை செலுத்தி அந்த பொருள் வந்து இயங்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். திசைவேகம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். தொடக்க திசைவேகம் தரப்பட்டு பொருள் இயங்க செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ we mainly talked about the equations of motion to describe the motion. அந்த பொருளுடைய இயக்கத்தை நம்ம வந்து இயக்க சமன்பாடுகள் உதவியோடு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து விசைங்கிற டேர்மை வந்து நம்ம யூஸ் பண்ணலை. பட் நமக்கு தெரியும் ஒரு பொருள் வந்து எப்போ இயங்கும். சாதாரணமாக நம்ம வந்து நிலையாக இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த போர்டு வந்து அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது, சேர் அப்படியே இருக்குது. உங்கள் கிளாஸ் ரூமை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், அங்கே டேபிள் இருக்கும், பெஞ்சஸ் இருக்கும், டெஸ்க் இருக்கும், எல்லாமே வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ அது எப்போ நகருங்கிறது நம்ம வந்து எப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதன் மீது ஒரு விசை செயல்பட்டால் தான் அந்த பொருள் வந்து நகரும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பொதுவான புரிதல். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த பொருள் எப்போ இயங்கும் அப்படின்னா இது மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும், ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் தான் வந்து இந்த பொருள் வந்து இயங்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் தத்துவ ஞானி வந்து அரிஸ்டாட்டில், அவர் வந்து என்ன இதே மாதிரியான புரிதல் தான் அவருக்கு இருந்துச்சு. அதுக்காக அரிஸ்டாட்டில் நம்மளோட ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்மளோட மிகப்பெரிய ஞானி அரிஸ்டாட்டில். அவர் அன்னைக்கு வந்து பொதுவாக அங்கெங்கே பார்த்த அந்த அனுபவங்களை கொண்டு அவருடைய புரிதல் என்னவாக அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா, பொருளுடைய இயக்கத்திற்கு விசை கண்டிப்பாக அவசியம். தெர் இஸ் எசென்சியல் ஃபார் தி மோஷன் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் இஸ் நெசசரி அப்படிங்கிறதான் அன்னைக்கு அவருடைய பொது புரிதல், காமன் சென்ஸ். அன்னைக்கு அவருக்கு இருந்த அறிவு அனுபவத்தினுடைய அடிப்படையில் அவர் நினச்சது வந்து இதுதான். எந்த ஒரு பொருளுடைய இயக்கத்திற்கும் விசை கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அதை நாம் தவறு என்று சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் ஒரு மிகச்சிறந்த அறிஞர் சொல்லலாம் இல்லையா? ஸோ பொதுவாக வந்து போகிற போக்கில் எதையாவது நம்ம சொல்லிட்டு போனால் யாரும் நம்ப மாட்டாங்க. நிறைய ஆய்வு முடிவுகளையே பின்னால் வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஏன் என்ன வந்து நியூட்டனுடைய கான்செப்ட்லாம் கூட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி பெரிய ஞானியாக அரிஸ்டாட்டில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலீலியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் வந்து சோதனை மூலமாக இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா செஞ்சு பார்க்கும் பொழுது அரிஸ்டாட்டிலுடைய கருத்திலிருந்து முரண்படுறார். அரிஸ்டாட்டிலுடைய கருத்து இன்னும் சொல்ல போனால் தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறார். ஸோ 2 அறிஞர்களுடைய பேரை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து யார் சொல்கிறோம், அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு சொல்கிறோம், சரியா? அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தேர் இஸ் அ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், விசை என்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறதான் இவருடைய கோட்பாடு, ரைட்டா? இது தவறு என்று சொல்வது யார் யார் சொல்கிறாரு? கலீலியோ தான் இது தவறு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ தவறு என்பதை எப்படி சொல்கிறாரு, எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னா, அவர் ஹீ டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட், ஹீ பெர்ஃபார்ம்டு சம் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு சாய்தளம், இந்த சாய்தளம் இந்த பக்கம் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது தீட்டானா, இதுவும் வந்து ஒரு தீட்டா ஆங்கிள் வச்சுக்குவோம். இப்போ இங்கேருந்து வந்து ஒரு பந்தை அவர் எந்த விசையும் கொடுக்கல. இப்போ கலீலியோவோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் அவசியம் இல்லை, விசை வந்து கட்டாயம் இல்லை, விசை வந்து இல்லாமலேயே ஒரு பொருள் தொடர்ந்து இயங்கும் அப்படிங்கிறத வந்து அவர் காமிக்கிறார். இப்போ இதை விட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், அப்படியே உருண்டு ஓடி வரும் இல்லையா? இப்படி உருண்டு ஓடி வரும், பந்து இங்கே வந்துடும். கிடைத்தளத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பந்து தொடர்ந்து கிடைத்தளத்தில் இயங்குகிறது. அது மட்டும் இல்லை,
அடுத்த பக்கம் எதிர்பக்கம் இருக்கக்கூடிய சாய்தளத்தில் அது மேலே ஏறுது. இப்போ சப்போஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால், ரொம்ப ஸ்மூத் அப்படின்னா என்ன அர்த்தம், சொரசொரப்பே இல்லாமல் கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் இது அவ்வளோ ஹைட்டு போகாது. ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷனே இல்லை, உராய்வே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஹைட் இருந்துச்சோ அதே ஹைட்டுக்கு இந்த பாடி வந்து இந்த பக்கம் மேலே ஏறும். இது ஒன்றாச்சா? இப்போ இது கிடைத்தளத்தில் இயங்குவதற்கு எந்த ஒரு விசையும் கொடுக்கப்படவில்லை. இப்போ என்ன பண்ணுறாரு அடுத்து, இதை வந்து இன்னும் கொஞ்சம் சாய்வு கோணத்தை குறைக்கிறார். இன்க்ளினேஷன் ஆங்கிளை குறைச்சிட்டு பார்த்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் வந்து அது வந்து என்ன பண்ணுது, அதே ஹைட்டுக்கு போகுது, சேம் ஹைட்டுக்கு போகுது. அப்போ கிடைத்தளத்தில் எந்த ஒரு விசையும் இங்கே கொடுக்கப்படவில்லை. விசை கொடுக்கப்படாமலேயே பொருள் தொடர்ந்து இயங்குகிறது. வித்தவுட் கிவிங் எனி ஃபோர்ஸ் த பாடி இஸ் கம்ப்ளீட்லி இன் மோஷன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அப்போ இந்த ஆய்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், விசை வந்து தேவையில்லை போல அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கூர்ந்து பார்த்து யார், கலீலியோ சொன்னது, அதே போல் அதுக்கு பின்னாடி இயக்கங்களை பற்றி விவரித்த கோப்பர்னிக்கஸ், கெப்லர் போன்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நன்கு உற்று கவனித்து நியூட்டன் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். நியூட்டன் வந்து இயக்கத்துக்கான ஒரு புரிதல் அடிப்படையில், அனுபவங்கள் அடிப்படையில் அவர் வந்து ஒரு பொதுவான விதிகளை வந்து இயக்கம் சார்ந்த விதிகளை சொல்கிறார். அதுதான் இயக்க விதிகள் என்று அழைக்கிறோம். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய இயக்க விதிகள் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நியூட்டனை பொறுத்த வரைக்கும் 3 விதிகள் சொல்கிறார். அந்த விதியை சொல்கிறதுக்கு முன்னாடி நியூட்டனை பற்றி வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது புத்தகங்கள் கிடைச்சா படிங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானிங்கிறது நமக்கு தெரியும். நியூட்டனை பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, அது உண்மையும் கூட. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் வந்து அவர் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு பிளேக் நோய் வந்துச்சு. நம்ம கிராவிடேஷன் படிக்கும்போது சொல்லுவாங்க, ஈர்ப்பியல் படிக்கும்போது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இப்போ காமெடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சமயம் வாட்ஸ்அப்லாம் வரும். நியூட்டன் தலையில் அன்றைக்கி வந்து ஆப்பிள் விழுந்ததுக்கு பதிலாக ஒரு பெரிய பலாப்பழமே விழுந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஃபிசிக்ஸில் பாதி வால்யூம் குறைஞ்சிருக்கும், பாதி பக்கங்கள் குறைஞ்சிருக்கும். உண்மைதான். நியூட்டன் வந்து கண்டுபிடிக்காத விஷயங்கள் கிடையாது, அவருடைய கவனம் செலுத்தப்படாத பகுதி அறிவியலில் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து அவர் கவனம் செலுத்தியிருக்கிறான்னு பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அப்பப்போ சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நியூட்டனுடைய முதல் விதி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், முதல் விதி, முதல் இயக்க விதியில் என்ன சொல்கிறார்? நியூட்டனுடைய முதல் இயக்க விதி, முதல் விதி கிடையாது, முதல் இயக்க விதி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு தெரியும் ஒரு டேபிளில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு எப்போ நகரும்? இப்போ அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது. அந்த பொருள் எப்போ நகரும்னா அதன் மீது ஒரு புறவிசை செயல்பட வேண்டும். அல்லது ஒரு பந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு வளவளப்பான தரையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ரஃப் சர்ஃபேஸ் இல்லாமல் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. அப்போ அது எப்போ நிற்கும்னா அதன் மீது ஒரு புறவிசை செயல்படுத்தப்பட வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, புறவிசை செயல்படாத வரைக்கும், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் புரிஞ்சுங்க. இது வந்து 3 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. நியூட்டன் விதிகளை கூறுக, இயக்க விதிகளை கூறுக, ஸ்டேட்மெண்ட் மட்டும் 3 விதியை மட்டும் நம்ம அப்படியே எழுதிட்டு போயிடலாம். அப்போ நியூட்டனுடைய முதல் விதியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புறவிசை செயல்படாத வரை, அன்லெஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டட் அப்பான் எ பாடி, ஒரு பொருளின் மீது புறவிசை செயல்படாத வரை ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் தொடர்ந்து எதில் இருக்கும்? அதே ஸ்டேட்டில், அதே நிலையிலே இருக்கும், ஓய்வு நிலையிலே இருக்கும். மாறாத திசை வேகத்தோடு இயங்கக்கூடிய பொருள் தொடர்ந்து அதே இயக்க நிலையிலேயே இருக்கும். எது வரைக்கும்? புறவிசை செயல்படாத வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறவிசை செயல்பட்டாதான் ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் இயக்கத்திற்கும், இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் அந்த புறவிசை காரணமாக இருக்கும். இயக்கத்தில் உள்ள பொருள் இன்னும் தொடர்ந்து அதிகமாக இயங்கலாம், முடுக்கப்படலாம், அல்லது இன்னும் அது குறைந்து ஓய்வு நிலைக்கு வரலாம். ஸோ அது வந்து நம்ம செலுத்தக்கூடிய விசையை பொறுத்த வரைக்கும். அதனால் ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் வெரி கிளியர். என்னன்னா, புறவிசை செயல்படாத வரைக்கும் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் வந்து தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்கும், இயக்கத்தில் உள்ள பொருள் தொடர்ந்து மாறாத திசை வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளுடைய இயக்கமான தொடர்ந்து தடைபடாமல் போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா. அதாவது the first law of motion states that unless a net force is acting on a body, the state of rest or the state of continuous motion is not
எனிஹவ் அஃபெக்டட், பாதிக்கப்படாது. அதுதான் ஸ்டேட்மெண்ட், நியூட்டனுடைய முதல் விதி. இதில் வந்து என்னென்னா நிலைமம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பண்பை இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நிலைமம், நிலைமம்னா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, இனர்ஷியா என்று சொல்லப்படுகிறது. இனர்ஷியா இது வந்து என்னென்னா தானாகவே ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. செல்ஃபாக வந்து ஒரு பொருள் வந்து இமீடியட்டாக வந்து ஓய்வு நிலையிலிருந்து இயக்கத்திற்கோ அல்லது இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் வந்து ஓய்வு நிலைக்கோ நிச்சயமாக தானாகவே தன்னை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை, தன்னுடைய நிலையை தானாக மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. இன்ஃபேக்ட் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் அதன் மீது ஒரு விசையை செலுத்தி அதனுடைய நிலையை மாற்ற முயற்சித்தால் என்ன பண்ணும், அந்த பொருள் அதை எதிர்க்கும். என்ன சொல்ல போனால் ஒரு பொருள் இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை தான் என்னது, நிலைமம். இது வந்து எல்லா பொருளுக்கும் இருக்கக்கூடிய பண்பு. அது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளுக்கும் அந்த பண்பு இருக்குது, இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கும் பண்பு இருக்குது, உருளக்கூடிய பொருளுக்கும். இயக்கத்தில் வந்து நீங்கள் ரெட்டிலினியர் மோஷனில் நம்ம சொல்லணும்ல ஸ்லைடிங் மோஷன் இருக்குது, அதே மாதிரி ரோலிங் மோஷன் இருக்குது. சறுக்கக்கூடிய இயக்கத்துக்கும் சரி உருளக்கூடிய இயக்கத்துக்கும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த பண்பு இருக்கிறது. சுழலக்கூடிய பொருளுக்கும் இந்த பண்பு இருக்கிறது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு பொருள் தன்னுடைய நிலையை தானாக மாற்றிக்கொள்ள இயலாத தன்மையை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது புரியுதா? அல்லது அந்த பொருள் தனது இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை, அதுதான் வந்து நிலைமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நிலைமத்தில் 3 வகையான நிலைமம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். என்ன நிலைமம் அப்படின்னா இது வந்து ஓய்வு நிலைமம். ஓய்வு நிலைமம், ஓய்வு நிலைமம்னா இனர்ஷியா அட் ரெஸ்ட். இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள், ஒரு டேபிளில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் ஃபோனை ஊதி பார்க்குறீங்க, ஊதுனீங்கன்னா நகர்ந்துருமா? நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, காற்றை ஊதி தள்ளுறீங்க, அல்லது லேசாக அப்படி டேப் பண்ணி பார்க்குறீங்க, லேசாக தட்டி பார்க்குறீங்க, அந்த புத்தகம் நகருமா? நகராது. அப்போ என்ன பண்ணுது, தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள மறுக்கிறது, தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள அது விரும்பவில்லை. அப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை வந்து அது என்ன பண்ண தடுக்குது. அதான் நிலைமம்னு சொல்கிறோம். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா அந்த நிலைமத்தை விட நீங்கள் அதிகமான ஒரு விசையை செலுத்தும் போது, நிகர விசை ஏற்படும் போது அந்த பொருள் வந்து இயங்க முயற்சி செய்யும். இன்னும் நிறைய நடைமுறையில் நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா, நோட்டு புக்கெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, ஒரு 10 புக்கை ஒன்று மேலே ஒன்று அடுக்குங்க, அதை பைல் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைசியில் அடியில் இருக்கிற புக்கை இழுத்து பாருங்களேன். இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு மட்டும் வராது, எல்லா புக்கும் வரும், எல்லா புக்கும் சேர்ந்து வரும். ஆனால் அந்த கடைசியில் அடியில் இருக்கிற புக்கை வந்து வேகமாக இழுத்திங்கன்னா அந்த ஒரு புக்கை மட்டும் நம்ம இழுத்தரலாம், மீதி புக்கெல்லாம் அங்கேயே இருக்கும். என்ன காரணம், எந்த பொருளுக்கு நேரடி விசை கிடைக்குதோ அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டு வந்துடுது, அதனுடைய நிலைமத்தை அது எதிர்க்க முடியல வந்துடுது. ஆனால் மற்ற பொருள்களுக்கெல்லாம் எடை அதிகமாக இருக்கிற காரணத்தினால நிலைமம் அதிகமாக இருக்கிறது, தன்னுடைய நிலையை மாற்றிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அங்கே அந்த பொருள்லாம் அங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு கார்ட்போர்டை வச்சு அது மேலே ஒரு காயின் வைங்க. நீங்கள் கரெக்டாக வந்து டம்ளர் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த போர்டை நீங்கள் தட்டினீங்கன்னா போர்டு மட்டும் அந்த பக்கம் போய் விழுந்துடும், காயின் டம்ளருக்குள்ளே விழுந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணுது, போர்டுக்கு நம்ம டைரக்ட் ஃபோர்ஸ் கொடுத்தோம், ஓடிடுச்சு. ஆனால் காயின் வந்து அதனுடைய இயக்கத்தில் அதனுடைய நிலையிலிருந்து மாற்றிக்க முடியல உடனடியாக. ஸோ அதனால் என்ன பண்ணுது, கீழே விழுந்துடுது. இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்கள் பைக்கில் உட்காந்துருப்பீங்க. என்ன, நீங்கள் பைக்கில் ஏறி உங்கள் அப்பா கூடவோ அல்லது ஃப்ரெண்டு கூட உட்காந்துருப்பீங்க, பைக்கில் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், நம்மளை சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆனவன் நம்மளை பின்னாடி தள்ளும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் நம்மளை பின்னாடி தள்ளுது, அதாவது நம்ம உட்காந்துருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த பைக்கில் இன் கான்டாக்டில் இருக்குது. அப்போ உடனடியாக என்ன ஆயிடுது, அந்த பகுதி மூமெண்ட்டுக்கு போயிடுது. நம்முடைய தலைப்பகுதியால் உடனடியாக என்ன பண்ண முடியலை, மூவ் பண்ண முடியலை. அதனால் நம்ம பின்னோக்கி தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. ஸோ இது ஒரு, அல்லது பஸ்ஸில் நீங்கள் நிற்கிறீங்க, பஸ்ஸில் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் கம்பியெல்லாம் பிடிக்காமல் நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு பஸ்ஸு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், நம்மகிட்ட சொல்லாமல் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிடுற, நம்மகிட்ட சொல்லுவாரா டிரைவர், திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை பின்னாடி தள்ளும். காரணம், கால் பகுதி முன்னோக்கி தள்ளப்படுகிறது, இழுக்குது. ஏன்னா அது வந்து கான்டாக்டில் இருக்க முன்னாடி போகுது, தலைப்பகுதி பின்னாடி போகுது. ஸோ அதான் நடக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ இது வந்து ஓய்வு நிலைமம். அடுத்தது வந்து இயக்க நிலைமம். இயக்க நிலையம்னா பொருள் இயங்கும் பொழுது அதனுடைய நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. எப்படி வந்து ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள இயலவில்லையோ அதே போல் இயக்கத்தில் உள்ள பொருள் தன்னுடைய நிலையை வந்து மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு பஸ்ஸில் போயிட்டே இருப்போம், திடீர்னு சடன் பிரேக்கு போட்டால் என்ன டம்முன்னு போய் முன்னாடி அடிக்கும். அது நிறைய வேடிக்கையான விஷயங்கள் நடக்கும். நல்லா தூங்கிக்கிட்டே போவார் பஸ்ஸில் ட்ராவல்.
நல்ல தூக்கம் வரும். திடீர்னு வந்து சடன் பிரேக் போடுவார், டம்முன்னு போய் முன்னாடி அடிக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் டீப் ஸ்லீப்பாக இருந்தால் அப்போ கூட என்ன பண்ணாது, வலிக்காது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வலி என்னடா லேசாக வலிக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்தளவுக்கு நம்மளை முன்னாடி தள்ளுறதுக்கு காரணம் என்ன, பஸ்ஸு வந்து ஓய்வுக்கு வந்துடுது உடனடியாக. நம்ம இயக்கத்தில் இருக்கிறோம், நம்மளால் உடனடியாக ஓய்வுக்கு வர முடியலை, அதனால் போய் முன்னாடி நம்மளை தள்ளுது. நீங்கள் ஒரு அருமையான ஒரு காமெடி கூட பார்த்துருப்பீங்க. வடிவேலு படத்தில் அந்த வடிவேலு காமெடியில் அந்த பஸ் டிரைவரை கம்பியெல்லாம் பிடிக்க மாட்டார், அவர் ஃப்ளைட்லேயே பிடிக்கிறது இல்லை, பஸ்ஸில் நிற்பார். சடன் பிரேக் போட்டவொன்னே அவர் என்ன பண்ணுவார், கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் போய் விடுவார். காரணம் என்ன, அது வந்து இயக்க நிலைமம். பஸ்ஸு உடனடியாக ஸ்டாப் ஆயிடுது, ஆனால் வந்து அவரால் என்ன பண்ண முடியல, உடனடியாக ரெஸ்ட்டுக்கு வர முடியலை. ஸோ முன்னாடி போய் விழுந்துடுறாரு. அதனால தான் ஓடுற பஸ்ஸில் ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓடுற பஸ்ஸில் இறங்குனீங்கன்னா அது பெரிய ஆபத்து, இறங்காதீங்க. அப்படியே ஒரு வேளை தவிர்க்க இயலாத ரொம்ப ஸ்லோவில் இறங்குற சார் இறங்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரம் ஓடணும். ஆப்போசிட்டில் இல்லை, பஸ்ஸு எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதுக்குள்ளே போயிடக்கூடாது, பஸ்ஸுக்குள்ளே போயிடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி ஓடணும். அப்படி ஓடும்போது தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், உங்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் நான் இல்லை சார், நான் வந்து இறங்கி அப்படியே அட்டென்ஷனில் நிற்பேன் சார்னா அவ்வளோதான், பல்லெல்லாம் கொட்டி போயிடும். அதே மாதிரி அத்லட்டிக் வீரர் பார்த்தீங்கன்னா தெரியும், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவரெலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த டார்கெட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடனடியாக அவங்க என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது, விழுந்தாங்கன்னா பல்லு போயிடும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் தூரம் ஓடி தான் வந்து ரெஸ்ட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் வந்து இயக்க நிலைமத்துக்கு ரொம்ப முக்கியமானது. 3வது வந்து பார்த்திங்கன்னா திசை நிலைமம். இதுவுமே பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. திசை நிலைமம் பாருங்கள், இது வந்து இனர்ஷியா இன் ரெஸ்ட்டு, இனர்ஷியா இன் மோஷன், இனர்ஷியா இன் டைரக்ஷன். திசை நிலைமம். திசை நிலைமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பஸ்ஸில் வந்து அந்த 3 சீட்டில் வந்து இந்த லெஃப்ட் சீட்டில் உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன், பஸ்ஸு சப்போஸ் வந்து அப்படியே ரைட் டர்ன் எடுக்குதுன்னு வச்சுங்களேன், நம்மளை படாரம் லெஃப்ட்டில் தள்ளும். ஏன், பேருந்து தன்னுடைய நிலையை திசையை மாற்றிக்கிச்சு, நம்ம மாற்றிக்க முடியலை. ஸோ அதான் பிரச்சனை. ஒரு நூலில் கல்லை கட்டி இப்படி சுற்றுறோம், திடீர்னு நூல் அறுந்து போச்சுன்னா அந்த நூல் அருந்ததுக்கப்புறம் அந்த பொருள் வந்து வட்டத்தில் சுற்றாது. என்ன ஆகும், எந்த இடத்துல அது ரிலீஸ் ஆகுதோ அதோடைய தொடுகோட்டுடைய திசையில் அப்படியே போயிடும். ஏன்னா அது தன்னுடைய திசையை மாற்றிக்க முடியலை. அது நேரடியாக, நான் சொல்ல புரியுதா, இப்போ இந்த மாதிரி ஒரு நூல் இப்போ இந்த இடத்துல ஒரு கல்லை கட்டியிருக்கோம், ஸோ இப்படி சுற்றிக்கிட்டே வரோம், இது சுற்றிக்கிட்டே இருக்குது. திடீர்னு அறுந்து போச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல அறுதுன்னு வச்சுங்களேன், இந்த டைரக்ஷனில் அப்படியே போயிடும். இந்த இடத்துல அறுந்துச்சுன்னா இந்த டைரக்ஷனில் அப்படியே போயிடும். இந்த இடத்துல அறுந்துச்சுன்னா இந்த டைரக்ஷனில் அப்படியே போயிடும். டான்ஜென்ஷியல் டைரக்ஷனில் அப்படியே போயிடும். ஸோ தொடர்ந்து வந்து தன்னுடைய திசையை வந்து மாற்றிக்க முடியல. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் நிலைமம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிலைம பண்பு அல்லது நியூட்டனுடைய முதல் விதி வந்து நிலைம குறிப்பாயத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். அது என்ன சார் குறிப்பாயம், நமக்கு தெரியும், ஒரு பொருளுடைய நிலையையோ அல்லது இயக்கத்தையோ குறிப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஆய அச்சுகளுடைய தொகுப்பு தான் குறிப்பாயம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த குறிப்பாயத்தில் 2 வகை இருக்குது. குறிப்பாயத்தை பற்றி நிறைய விளக்கம் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. நான் அதில் டீட்டெயிலாக போகலை, நீங்கள் டைம் இருந்தால் படித்து பாருங்கள். அந்த குறிப்பாயத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான குறிப்பாயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நிலைம குறிப்பாயம், இன்னொன்று நிலைமம் அற்ற குறிப்பாயம். இந்த நிலைம குறிப்பாயம் அப்படின்னா என்னென்னா, நியூட்டனுடைய முதல் விதி பொருந்தக்கூடிய குறிப்பாயம். நியூட்டனுடைய முதல் விதியை நிலைம குறிப்பாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், நிலைம மற்ற குறிப்பாயத்துக்கு பயன்படுத்த முடியாது. என்ன சார் நிலைம குறிப்பாயம்னா என்ன, முடுக்கப்படாத குறிப்பாயம். அதில் வந்து நியூட்டனுடைய முதல் விதியை நீங்கள் பயன்படுத்த, அதில் முடுக்கம் கிடையாது. முடுக்கப்படாத குறிப்பாயம் தான் வந்து, அதாவது புறவிசை செயல்படாமல் ஒரு பொருள் ஓய்வு நிலையிலோ அல்லது தொடர்ந்து மாறாத திசை வேகத்தில் இருக்கக்கூடிய இயக்க நிலையையோ குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய குறிப்பாயம். இது வந்து அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது நிலைம குறிப்பாயம் சொல்லணும். நிலைமமற்ற குறிப்பாயம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது ஒரு பொருளுடைய இயக்கம் வந்து முடுக்கப்பட்ட இயக்கமாக இருக்குமே ஆனால், ஆக்சலரேட்டட் மோஷனாக இருக்குமே ஆனால், அதில் வந்து நம்ம இது வந்து நியூட்டனுடைய 3வது விதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். நிலைம குறிப்பாயத்திலையும் பயன்படுத்தலாம், நிலைம மற்ற குறிப்பாயத்திலையும் பயன்படுத்தலாம்ங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ஐ கோ டு த செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய 2வது விதி. இந்த 2வது விதியில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது, எப்படி முதல் விதியில் நிலைமம் முக்கியத்துவம் வாய்ந்ததோ 2வது விதியில் நமக்கு வந்து என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையினுடைய வரையறை தரப்படுகிறது. ரைட்டா, இங்கே வந்து விசையினுடைய வரையறை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையானது அந்த பொருளினுடைய உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். அந்த பொருள் ஏற்படக்கூடிய உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமம். இங்கே பி வெக்டர் அப்படிங்கிறது உந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வெக்டர் அப்படின்னு தெரியும். அப்போ எஃப் வெக்டர் ஈக்குவல் அப்போ என்ன கிடைக்கும்னா டி பை dt ஆஃப் என்ன கிடைக்கும், m இன்ட்டு
v வெக்டர். நியூட்டன் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால் மாஸ் வெளியே எடுத்துடலாம். அப்போ dv வெக்டர் பை dt. ஸோ திசைவேக மாறுபாட்டு வீதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், அது வந்து முடுக்கம். ஸோ F is equal to m into a வெக்டர். இது வந்து விசைக்கான வெக்டர் வடிவம். நீங்கள் ஸ்கேலர் வடிவம் எடுத்தீங்கன்னா F is equal to ma. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ எப்பொழுதெல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறதோ, புற விசை செயல்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த பொருள் வந்து முடுக்கமடையும் அப்படின்னு அர்த்தம். மாற்றி சொல்கிறதுனா என்ன, முடுக்கமடைகின்ற பொருளில் புற விசை ஏற்படுது, திசைவேகத்தில் மாற்றம் அடைகின்ற பொருளில் புற விசை செயல்படுது. ஓடிக்கிட்டு இருக்கிற பந்தை மேற்கொண்டு உதச்சிங்கன்னா என்ன ஆகும், இன்னும் வேகமாக ஓடும். அப்போ அந்த பொருள் முடுக்கமடையுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் கிராஃப் கேட்பாங்க. இப்போ எம்மை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டிங்கன்னா, மாறிலியாக வச்சுட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எம் மாறிலியாக இருக்கும்போது எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆக்சலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே உங்களுக்கு வந்து ஏயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கீங்க. முடுக்கம் மாறிலியாக இருக்கும்போது நமக்கு வந்து இப்படி வச்சுங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எஃப் பை எம். எஃப்ஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சுங்க. எஃப்ஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சிங்கன்னா ஏ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எம். அதாவது முடுக்கமும் நிறையும் எதிர் விகிதத்தில் உள்ளது. அப்போ அதுக்கு என்ன கிராஃப் வரும், தட் கிராஃப் வில் பி லைக் திஸ். அதாவது எக்ஸ்ஹெச்சில் மாஸ், ஒய்ஹெச்சில் ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக்சலரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நிறை அதிகரிக்கும் பொழுது முடுக்கம் குறையும். எப்போ, மாறாத விசையின் போது. இங்கே நிறை மாறாமல் இருக்கும் பொழுது, மாஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது விசை அதிகரிக்க முடுக்கமும் அதிகரிக்கும். அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கிராஃப்ஸ். ஸோ நியூட்டனுடைய ரெண்டாவது விதி வந்து விசையை வரையறை செய்கிறது. இப்போ விசையினுடைய அலகு என்ன, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்? யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூட்டன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு நியூட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு அதனால் அந்த பொருள் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அளவுக்கு முடுக்கம் அடையுமே ஆனால், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி ஆஃப் மாஸ் 1 kilogram gets an acceleration 1 meter per second square. If it is so, then the force acting on the body will be 1 Newton. ஸோ 1 நியூட்டன் விசை ஒரு பொருளில் செயல்படும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த பொருளினுடைய நிறை 1 கிலோகிராமாக இருந்தால் அந்த பொருள் 1 meter per second square அப்படிங்கிற முடுக்கத்தை பெறும். A body is getting acceleration 1 meter per second square, its mass is 1 kilogram, then the force will be 1 Newton. இது வந்து SIல, CGSல this is different. இது வந்து டைன்னு சொல்லுவோம். டைன், 1 டைன் is equal to 1 gram into 1 centimeter second power minus 2. ஸோ டைன் அப்படிங்கிறது CGS யூனிட்டு, கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் 1 நியூட்டன் அப்படிங்கிறது 10 to the power of 5 டைன்ஸ் என்று ப்ரூவ் செய்யப்பட்டுள்ளது. எப்படி 1 நியூட்டன் எப்படி வருது, 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம்ங்கிறது எவ்வளவு, 1000 கிராம். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் இன்டூ செகண்ட் பவர் மைனஸ் 2. அப்போ என்ன வருது, 1000 into 100 வந்து 10 power 5 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2ங்கிறது என்ன, டைன்ஸ் அப்படிங்கிறது வந்து. ஓகேவா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபைன். இப்போ நம்ம மூணாவது விதிக்கு போயிடலாமா? ஸோ எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாருக்குமே. நியூட்டனுடைய மூன்றாவது விதி வந்து படமே வந்துருச்சு, நியூட்டனின் மூன்றாம் விதி. அதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒரு பொருள் இருக்குது, பாடி 1, திஸ் இஸ் பாடி 2. ரெண்டாவது பொருளின் மீது ஒன்றாவது பொருள் ஒரு விசையை செயல்படுத்துகிறது. டைரெக்டாக அப்படி வச்சுக்கோம், ஸ்ட்ரைட் லைன். ரெண்டாவது பொருளின் மீது ஒன்றாவது பொருள் வந்து ஒரு விசையை, ஒரு பையனை பிடிச்சி தள்ளுறான் அப்படின்னா தள்ளுறவன் மட்டும்தான் விசை செயல்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாருங்கள், ரெண்டாவது பொருளின் மீது ஒன்றாவது பொருள் ஒரு விசையை செயல்படுத்தா அது F21 வெட்டுன்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் என்ன செய்யப்படுகிறதுனா, இந்த ரெண்டாவது பொருள் ஒன்றாவது பொருளின் மீது அதற்கு சமமான விசையை என்ன பண்ணுது, செலுத்துகிறதுன்னு அர்த்தம். எப்போதுமே பேர். அப்போ இது வந்து F12 வெக்டர். புரியுதா? F21 வெக்டர்னா ரெண்டாவது பொருள் 2ன் மீது பொருள் 1னுடைய விசை, ஃபோர்ஸ் ஆன் த பாடி 2 by 1ன்னு அர்த்தம். இங்கே ஃபோர்ஸ் ஆன் எ பாடி 1 by 2ன்னு அர்த்தம். இது எப்போவுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு. அண்ட் ஆல்சோ
இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கும், அதே மாதிரி ஒரே லைனில் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ரெண்டு பொருள்களையும் இணைக்கக்கூடிய கோட்டின் வழியாக அந்த விசைகள் செயல்படும். தி ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் இன் த லைன் ஜாயினிங் த டூ பாடிஸ் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய மூன்றாவது விதியில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நியூட்டனுடைய மூன்றாவது விதிக்கு பல உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். யூ கேன் சே லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் நியூட்டன்ஸோடைய மூன்றாவது விதிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நியூட்டனுடைய இயக்க விதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த நியூட்டனுடைய மூன்றாவது விதியை இதை எடுத்துக்கிட்டு நம்ம பல கணக்குகள் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இந்த நியூட்டனுடைய இயக்க விதிகள் சார்ந்த இந்த பாடம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஏன்னா கண்டினியூஸாக வந்து இருக்கும், ஒரு கன்டினியூஷன் இருக்குது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரெண்டாவது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் மூணாவது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். மூணாவது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நாலாவது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாம் நல்லா புரிஞ்சால் தான் அஞ்சாவது பாடம் புரியும். சரியா? ஸோ எல்லா பாடங்களுமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஒரு பாடத்தை விட்டு இன்னொரு பாடத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்க முடியாது, முக்கியத்துவம் கொடுக்காமல் படிக்க முடியாது. ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த லெசன்ஸ். ஒவ்வொரு லெசன்லேயுமே நீங்கள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சு படிக்கும்போது தான் பின்னாடி நீங்கள் எழுத போகிற நீட்டு, ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்ப்போம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.